கணவன் மனைவி இருவருக்கும் இடையேயான திருமணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இல்ல பராமரிப்பு வழக்கு தொடர்பான பிரச்சனை ஒரு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை வேறு ஒரு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கணவர் மனு தாக்கல் செய்தால் நீதிமன்றங்கள் எப்படி அதை பார்க்கிறது? கணவன் மனைவி இருவருக்கும் இடையேயான திருமணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும் என தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் இது தொடர்பாக ஒரு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கணவனோ மனைவியோ யாரேனும் ஒருவர் அந்த நீதிமன்றத்திலிருந்து வேறு ஒரு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என மனு தாக்கல் செய்ய சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் அதற்கான காரண காரியங்களை நீதிமன்றத்தின் முன்பாக நிரூபிக்க வேண்டும். என்ன காரணத்திற்காக அந்த நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கு வேறு ஒரு மாவட்ட நீதிமன்றத்திற்கோ இல்ல வேறு ஒரு பகுதிக்கோ மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதன் காரணமாக யாருக்கேனும் பாதிப்பு இருக்கிறதா, யாருக்கு பாதிப்பு ஏற்படும், ஒருவேளை இந்த மாதிரி மனு தாக்கல் செய்வது வேண்டுமென்றே காலதாமதமாக அந்த வழக்கை நடத்துவதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவா அப்படிங்கிற பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை மாற்றம் செய்வது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிக்கின்றன. ஒரு நியாயமான காரியம் இருக்கிறது, அங்கு அச்சம் இருக்கிறது, அங்க ஊருக்கு போனா ஆபத்து இருக்கிறது, உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, வழக்கை நடத்த முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஆதாரங்களையும் அவருக்கும் எதிர்த்தரப்பினருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்து அந்த தரப்பில் அவருடைய வாதம் என்ன அப்படிங்கறத கேட்டுதான் நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கின்றன. ஜூலை 2015 இரண்டாவது வாரத்திலே ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் மேல நீதியரசர் இமாம் சுந்தரேஷ் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. வழக்கினை தாக்கல் செய்த கணவர் சொல்றாரு, எனக்கு எதிராக அங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எனது மனைவி பராமரிப்பு செலவு தொகை கேட்டு ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து அது நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த மாதிரி திருநெல்வேலியில ஏற்கனவே அந்த விவகாரத்து வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்து வருகிறது. ஆகவே இந்த தருணத்தில் நான் அந்த கன்னியாகுமரிக்கு போய் வழக்கு நடத்துவதில் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, என் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆகவே இந்த வழக்கை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஏதேனும் உரிய நீதிமன்றத்திற்கு அந்த பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் கேஸ் வழக்கை மாற்றுதல் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனு தாக்கல் செய்கிறாரு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில. நீதியரசர் இமாம் சுந்தரேஷ் அவர்கள் அந்த வழக்கினை சீர்தூக்கி பார்த்து கணவன் மனைவி இருவருடைய நலன்களையும் பார்த்து ஒரு கணவன் உள்ள பிரச்சனையை அவர் சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் மனைவியுடைய நலனையும் பெரிதாக கருத வேண்டும் அப்படிங்கிற அவர் அந்த கருத்தை பதிவு செய்கிறார். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தில் பெண் எங்கு இருக்கிறாரோ, அவர் எங்கு வேலை பார்க்கிறார், கடைசியாக எங்கு தங்கி இருக்கிறார், இல்லனா அவர் எங்கே திருமணம் நடந்தது, எந்த ஊர்ல வசித்து வந்தார், அவருக்கு எது சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அங்குதான் வழக்கை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பல தீர்ப்புகள் கூறியிருக்க காரணத்தினால நீதியரசர் இமாம் சுந்தரேஷ் அவர்கள் கணவனுக்கு ஈடாக மனைவியுடைய நலனையும் இது பெரிதாக போற்றி பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு எது சரியாக இருக்குங்கிறத பார்க்கணும். கணவருடைய தரப்புல நியாயம் இல்லை, அந்த வழக்கை நடத்துவதில் அங்கே நடத்துவதில் சிரமம் இருக்குன்னு சொல்ற ஒரு கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. திருநெல்வேலியில் விவகாரத்து வழக்கு நடந்து வருகிறது அப்படிங்கிற காரணத்தினால அந்த விஷயத்தை மாறுதல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 6 மாத காலத்திற்கு உள்ளாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நடுவர் நீதிமன்றம் அந்த வழக்கினை முடித்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஆக சட்டத்தின் பார்வையில பெண்ணுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும், மனைவிக்கு இடைஞ்சலாக இருக்கும், வேற ஒரு ஊர்ல வழக்கு நடத்தினா அவங்க சிரமங்கள் இருக்குன்னு பார்த்தா அது மனைவிக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் கணவனுடைய தரப்புல நியாயமான காரியங்கள் இருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பட்சம் இருக்கும் பொழுது அந்த வழக்கினை வேறு நீதிமன்றங்களுக்கு மாறுதல் செய்கிறார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட உத்தரவுகளிலேயே விரைவாக அந்த வழக்கை நடத்தி முடிக்க வேண்டும், காலதாமதம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உயர்நீதிமன்றங்கள் பதிவு செய்கின்றன. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.